ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில நடந்து கொண்டு வர்ற இந்த யுத்தம் இப்ப இன்னும் விரிவடைந்து ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான யுத்தமாக அல்லது நேட்டோ நாடுகளுக்கும் இடையிலான யுத்தமாக விரிவடைய போகின்றதா, அந்த யுத்தம் பெரிய அளவில் வெடிக்க போகிறதா என்கின்ற கேள்வியும் அச்சமும் இப்பொழுது உலக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக ஐரோப்பாவில் வாழ்கின்ற மக்களுக்கு ஏற்பட்டிருக்குது. ஏனென்று சொன்னால் அதற்கான ஒரு சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சென்ட்ரி பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சென்ட்ரி ஒன்றை அமைப்பதற்கு இப்பொழுது நேட்டோ நாடுகள் முடிவெடுத்திருக்கின்றன. அது என்ன சென்ட்ரி என்று சொன்னால், சென்ட்ரி என்ற சொல் தெரியாதாக்கள் இருக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் யுத்த காலத்தில் வாழ்ந்த நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சென்ட்ரி பாயிண்ட் என்று சொன்னால் என்னென்று சொல்லி. ஸோ ஒரு சென்ட்ரி பாயிண்டை கடந்து போகக்குள்ள எங்களுக்கு உயிர் போய் உயிர் வரும். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு பாதுகாப்பு கெடுபிடிகள் மோசமாக இருக்கும். அந்த இடத்துல எது வேணுமானாலும் நடக்கலாம், நாங்கள் கைது செய்யப்படலாம், அல்லது இந்த சென்ட்ரி பாயிண்டை தாண்டி அங்கால போவோமா இல்லையான்னு சொல்லி தெரியாத அளவுக்கு நாங்கள் பயணம் செய்த காலங்கள் எல்லாம் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த சென்ட்ரி பாயிண்ட் மாதிரி இந்த ஐரோப்பிய நாடுகளை பாதுகாப்பதற்கு அல்லது நேட்டோ நாடுகளை பாதுகாப்பதற்கான மிகப்பெரிய ஒரு சென்ட்ரி ஒன்றை அமைப்பதற்கு இப்பொழுது நேட்டோ நாடுகள் முடிவெடுத்திருக்கின்றன. இந்த சென்ட்ரி பாயிண்ட் எங்க அமைக்கப்பட போகின்றது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, என்னதான் நடக்குது, இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்ட்ரி பாயிண்ட் போட்டு நேட்டோ நாடுகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது நேட்டோ நாடுகளுக்கு வந்திருக்கிறது. இந்த சென்ட்ரி பாயிண்ட் உலகத்தில் மிகப்பெரிய நீள சென்ட்ரியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய பேர் ஈஸ்டர்ன் சென்ட்ரி. அதாவது எந்தெந்த நாடுகள், எந்தெந்த ஐரோப்பிய நாடுகள் அல்லது நேட்டோ நாடுகள் ரஷ்யாவோட தங்களுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றனவோ, ரஷ்ய போர்டர் கிட்ட இருக்கோ, அந்த நாடுகள் எல்லாத்திலையும் இந்த சென்ட்ரி பாயிண்ட் நீண்டு பறந்து விரிஞ்சிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மேல பின்லாந்துல ஆரம்பிக்கிற இந்த சென்ட்ரி பாயிண்ட் அப்படியே படிப்படியாக நீண்டு சென்று நிறைய நாடுகளை கடந்து சென்று கடைசியில ஹங்கேரியில போய் முடியும் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு நீளமாக இருக்கும் இந்த சென்ட்ரி பாயிண்ட் என்று சொல்லி. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள், நிறைய நாடுகள் அதுக்குள்ள வருது. எனவே இந்த நாடுகள் முழுவதிலும் தேவைப்படுற இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பீரங்கிகள் நிறுத்தப்படும் மற்றும் கனரக ஆயுதங்கள் நிறுத்தப்படும். மிக முக்கியமாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய வான் பாதுகாப்பு பொறிமுறை இந்த சகல சென்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலேயும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பின்லாந்துல இருந்து ஹங்கேரி வரைக்கும் அவ்வளவு நீளத்துக்கும் அந்த ஏர் ஸ்பேஸை பாதுகாக்கிறதுக்கான பொறிமுறையை உருவாக்குறதுக்கு, அந்த சென்ட்ரி பாயிண்டோட சேர்த்து அதையும் உருவாக்குறதுக்கு இப்பொழுது நேட்டோ நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன. இதுவரை இல்லாத அளவுக்கு மிக கடுமையான பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டிய தேவையும், அதற்காக நிதி ஒதுக்குறது, ஆயுதங்களை அலோகேட் பண்றேன்னு சொல்லி பெரிய அளவில் ஒரு திட்டத்தை முன்னெடுப்பதற்கு, அதாவது இந்த ஈஸ்டர்ன் சென்ட்ரி என்றது சாதாரண ஒரு சென்ட்ரி பாயிண்ட் கிடையாது, பல்லாயிரக்கணக்கான சென்ட்ரிகளை உள்ளடக்கிய ஒரு நீளமான ஒரு வலையமைப்பு. சுருக்கமா சொல்ல போனா ஒரு சீன சுவர் என்று சொல்லுவோமே, ஒரு சீன சுவரை கொண்டு போயிட்டு அங்க பின்லாந்துல இருந்து இங்க ஹங்கேரி வரைக்கும் போட்ட மாதிரி ஒரு பெரிய ஒரு சுவர், அதாவது பிசிக்கலா அங்க ஒரு சுவர் இருக்காது, ஆனா ஒரு சுவர், ஒரு பாதுகாப்பு வலயம் ஒன்றை உருவாக்க போகின்றன நேட்டோ நாடுகள். இதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப நேட்டோ நாடுகளை ரஷ்யா தாக்கும் அல்லது தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்கின்ற ஒரு அச்சமும் எதிர்பார்ப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது. ஏனென்று சொன்னா ஏற்கனவே நேட்டோ நாடுகள் கடந்த ஒரு 3.5 வருஷமாக உக்ரைனுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்து வருகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஒரு சண்டையை எப்படியாவது முடிச்சு வைக்கணும், சமாதானத்துக்கு கொண்டு வரணும் சொல்லி பல விதமான முயற்சிகள் எடுக்கப்படுது. இருந்த போதிலும் கூட அந்த சண்டை நிக்கிற மாதிரி தெரியல. ரஷ்யாவுக்கு எதிராக எத்தனையோ தடைகள், எத்தனையோ பொருளாதார தடைகள் மற்றும் பல விதமான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிச்சு பார்த்து எல்லாம் செய்து பார்த்தாச்சு. ஆனால் ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ரஷ்யாவை அடக்கவே முடியல. இப்ப கடந்த ஒரு 3.5 வருஷமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நேட்டோ நாடுகளும் நேட்டோ அமைப்பும் ரஷ்யாவுக்கு பொருளாதார தடைகளை விதிக்கிறது, வேற விதமான மறைமுகமான அழுத்தங்களை கொடுக்கிறேன்னு சொல்லி இப்படித்தான் போய்க்கொண்டு வந்ததை தவிர நேரடியாக மோதல்ல ஈடுபடல. ஆனா அடுத்த கட்டம் ஒரு நேரடி மோதல் வரும், 2 நாட்டு படைகளும் மோதிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இப்ப இருக்கிறதால அதற்கும் தயாராக வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது நேட்டோ நாடுகள் தள்ளப்பட்டிருக்கின்றன. அதனாலதான் இந்த ஈஸ்டர்ன் சென்ட்ரி உருவாக்கப்படுது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுவரைக்கும் ஒரு சில நாடுகள் ஏற்கனவே தங்களுடைய பங்களிப்பை வழங்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுல மிக முக்கியமானது டென்மார்க். டென்மார்க் தன்னிடம் இருக்கக்கூடிய F-16 போர் விமானங்களையும்
மற்றும் வான் பாதுகாப்பு பொறிமுறைகளையும் இப்பொழுது இந்த ஈஸ்டர்ன் சென்ட்ரிக்காக வழங்கி இருக்கின்றது. அடுத்த நாடு வந்து பிரான்ஸ். பிரான்ஸ் வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய ரஃபேல் விமானங்களை வந்து ஏற்கனவே ஈஸ்டர்ன் சென்ட்ரி அமைப்பதற்கு வழங்கி இருக்கிறது. அடுத்தது வந்து ஜெர்மனி. ஜெர்மனி பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னிடம் இருக்கக்கூடிய யூரோ ஃபைட்டர்ஸை வந்து வழங்கி இருக்கின்றது. அடுத்ததாக யுனைடெட் கிங்டம் யூகே வந்து இன்னுமே வந்து தாங்கள் என்ன ஆயுதங்களை வழங்க போகிறோம் என்று சொல்லி அறிவிக்கையில மிக விரைவில் அடுத்து வரும் ஓரிரு நாட்களுக்குள்ள வந்து அறிவிப்போம் என சொல்லி இருக்கிறார்கள். எனவே யூகே வந்து பெரிய அளவில் பங்களிப்பை வழங்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏனைய நாடுகள் காலக்கிரமத்தில் தங்களுடைய பங்களிப்புகளை வழங்குவார்கள் இந்த ஈஸ்டர்ன் சென்ட்ரியை அமைப்பதற்கு. அதாவது ஐரோப்பாவில் அமைக்கப்படுகின்ற கிழக்கு ஐரோப்பாவில் அமைக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு சீனச்சுவர் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். சரி, இதற்கான உடனடி தேவை எப்படி வந்தது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சம்பவம் வந்து போலந்தில் இருந்து ஆரம்பிக்குது. போலந்து நாட்டில் இருந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள். இப்ப 9ஆம் திகதிக்கும் 10ஆம் திகதிக்கும் இடைப்பட்ட அந்த இரவு பொழுதுல போலந்து நாட்டுக்குள்ள வந்து ரஷ்யால இருந்தும் பெலாரஸ்ல இருந்தும் ட்ரோன்கள் வந்து ஊடுருவி வந்தன போலந்து வான்பரப்புல வந்து. போலந்து வான்பரப்புன்றது தனிய போலந்து நாட்டினுடைய வான்பரப்பு மட்டுமில்லாமல் அது நேட்டோ நாடுகளினுடைய வான்பரப்பு. எனவே நேட்டோக்குள்ள வந்து நேரடியாக ரஷ்யாவினுடைய ட்ரோன்கள் கிட்டத்தட்ட 23 ட்ரோன்கள் வந்து ஊடுருவி உள்ளுக்குள்ள வந்தோடனே அது ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்கினது. கிட்டத்தட்ட 7 மணித்தியாலங்களாக வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் 7 மணித்தியாலங்களாக, அதாவது நள்ளிரவில் இருந்து காலம 7 மணி வரைக்கும் வேற வேற நேரத்தில் வந்து 23 ட்ரோன்களும் வந்து பறந்து வந்ததாக சொல்லப்படுது. அதுல வந்து கிட்டத்தட்ட 10 வரையான ட்ரோன்களை வந்து தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக நேட்டோ அமைப்பு சொல்லியிருக்கிறது. நேட்டோவினுடைய ராணுவம் வந்து அவற்றை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக. இப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமாக பார்க்கப்படுது. ரஷ்யாவால் முன்னெடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அத்துமீறலாக பார்க்கப்படுது. ரஷ்யா என்னதான் யுக்ரைனை தாக்கினாலும் என்னதான் யுக்ரைனுக்கு மேல வந்து கொண்டு போட்டாலும் எப்படி இருந்தாலும் நேட்டோக்குள்ள வராது, நேட்டோக்குள்ள வந்து கை வைக்காது என்று சொல்லி ஒரு பொதுவான நம்பிக்கை இருந்தது. ஆனா இதுக்கு முதலும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல நேட்டோ பவுண்டரிக்குள்ள ரஷ்யாவினுடைய ட்ரோன்கள் வாரதும் அல்லது ரஷ்யாவால் ஏவப்படுற ஏவுகணைகள் வந்து அந்த நேட்டோ வான்பரப்பை வந்து உரசி கொண்டு போறதும் என்று சொல்லி ஒரு சில சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்துதான் இருக்குது. அதுக்கு வந்து ரஷ்யா சொல்லி இருக்குது இல்லை இல்லை அது தவறுதலா நடந்துட்டு நாங்கள் வேணும் என்று செய்யலன்னு சொல்லி அது அப்படியே முடிஞ்சுது. ஆனா இந்த முறை நடந்தது வந்து போலந்துக்குள்ள வந்து ட்ரோன்கள் வந்தது வந்து ஆழ ஊடுருவி வந்தது மட்டுமில்லாமல் 7 மணித்தியாலங்களாக தொடர்ந்து நடந்தது. வேற வேற டைம்ல தொடர்ந்து நடந்தது வந்து இது வேணுமென்றே செய்யப்பட்ட ஒரு அத்துமீறல். இது வந்து தவறுதலாக எல்லாம் நடக்கல என்று சொல்லி ஒரு முடிவுக்கு நேட்டோ நாடுகள் வந்தது. இப்ப போலந்து வந்து உடனடியாக ஏனைய தன்னுடைய கூட்டாளி நாடுகளை வந்து அலர்ட் பண்ணி இதுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆகணும், இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது, இது வந்து நேரடி அச்சுறுத்தல், போலந்தை தாக்குவதற்கான நேரடி அச்சுறுத்தல் என்று சொல்லி போலந்து நாட்டினுடைய பிரதமர் டொனால்ட் டஸ்க் அவர்கள் ஒரு அவசர எச்சரிக்கையை வந்து நேட்டோ நாடுகளுக்கு அனுப்பியதை தொடர்ந்து உடனடியாக இந்த ஈஸ்டர்ன் சென்ட்ரி அமைக்கின்ற முயற்சியில் இப்பொழுது நேட்டோ நாடுகள் ஈடுபட்டிருக்கின்றன. இப்ப இந்த ஈஸ்டர்ன் சென்ட்ரி என்றது நேரடியாகவே நேட்டோ நாடுகள் யுத்தத்தில் குதிக்கிறதுக்கான ஒரு முதல் படி. ஏனென்று சொன்னா சென்ட்ரி பாயிண்ட்ல போயிட்டு நேட்டோ படைகள் நிற்கும் போது அங்கால எதிர்ப்படைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஃப்கோர்ஸ் ரஷ்ய படைகள். எனவே ரஷ்ய படைகள் அங்காலையும் நேட்டோ படைகள் இங்காலையும் வந்து ஒரு சென்ட்ரி பாயிண்ட்ல சந்திக்கக்குள்ள வந்து கட்டாயம் அங்க மோதல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு சென்ட்ரி வந்து சாதாரண ஒரு சின்ன இடத்துல இருந்தாலும் பரவாயில்லை, இவ்வளவு நீளமாக பல நாடுகளை உள்ளடக்கின ஒரு நீள பவுண்டரியாக இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு முட்டுப்பாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்தாலும் ஒரு இடத்துல ஒரு தாக்குதல் நடந்தாலும் அது வந்து எல்லா இடமும் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கிடையில வந்து போலந்துக்குள்ள வந்து ட்ரோன்களை அனுப்பியது வந்து அது சம்பந்தமாக ரஷ்யா ஒரு கருத்து சொல்லியிருக்கிறேன் சொன்னா நாங்கள் ஒன்றும் வேணுமென்று அனுப்பல, இது வந்து தவறுதலாக நடந்தது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் ட்ரோன் வந்து பறந்து போகக்குள்ள அதுக்கு ஒரு பாதை ஒன்று இருக்குதுன்னு. அந்த பாதை வந்து ஒரு பிசிக்கலான பாதை இல்லை, அதாவது கண்ணால பார்க்க முடியாது, அது வந்து டிஜிட்டலாக கண்ட்ரோல் பண்ணப்படும். அதாவது ஜிபிஎஸ் மூலமாக டிஜிட்டலாக கண்ட்ரோல் பண்ணப்படும். உங்களை எல்லாருக்குமே தெரியும் இப்ப விமானங்கள் பறந்து போறதுக்கும் விமானம் கண்டபடி அங்கேயும் இங்கேயும் பறந்து போக முடியாது. அதுக்கென்று ஒரு பாதை இருக்குது, அதுக்கென்று ஒரு கோடு இருக்குது. அந்த பாதையிலான அது பறந்து போகும். அது எங்களுக்கு தெரியாது, நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு தெரியாது. ஆனா ஜிபிஎஸ்ல அந்த பாதை தெரியும். அதே மாதிரி இந்த ட்ரோன்கள் பறந்து போகக்குள்ள அந்த பாதை இருக்குத்தானே, அந்த ஜிபிஎஸ் ஆல கட்டுப்படுத்தப்படுற பாதை அது வந்து ஜாம் ஆகுறன்னு சொல்றது. எனவே அது வந்து பாதை மாறைக்குள்ள வந்து வேற வேற நாடுகளுக்கு அது போனது. எனவே அந்த ட்ரோன்கள் வந்து போலந்துக்குள்ள ஊடுருவியதற்கான காரணம் வந்து ஜிபிஎஸ் வந்து ஜாம் ஆனதுதான், ஜிபிஎஸ் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்ததான் காரணம் என்று சொல்லி ரஷ்யா சொல்லி இருக்குது. ஆனாலும் கூட உலக ஊடகங்களும் ராணுவ ஆய்வாளர்களும் இதை வந்து நம்புற மாதிரி தெரியல, இதை வந்து அப்படி பார்க்கல. இது வந்து ரஷ்யா ஒரு வெள்ளோட்டம் விட்டு பார்த்துருக்குது.
போலந்துக்கு மேல சும்மா ட்ரோன்களை அனுப்பி பார்ப்போம் என்ன ரியாக்ஷன் வருது, இதுக்காக உடனே சண்டையில வந்து இறங்க போகிறார்களா அல்லது வேறு ஏதாவது என்னென்ன ஸ்டெப்ஸ்கள் எடுப்பார்கள் சொல்லி ஒரு வெள்ளோட்டம் விட்டு பார்க்கலாம் தானே. எனவே ரஷ்யாவால் விட்டு பார்க்கப்பட்ட ஒரு வெள்ளோட்டம் தான் இது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே ரஷ்யாவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இடையில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்குமா? இந்த ஈஸ்டர்ன் சென்ட்ரி வந்து ஐரோப்பிய நாடுகளையும் நேட்டோ நாடுகளையும் பாதுகாக்குமா அல்லது இந்த ஈஸ்டர்ன் சென்ட்ரியில வந்து ஏதாவது அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இது போன்ற பல கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.